கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல் கதிரப்பட்டி கிராமத்தில் சுடுகாட்டை அழித்து தனிநபர் ஒருவருக்காக பாதை அமைத்ததற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஜே பாப்பானூர் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இந்த கிராமத்தை ஒட்டி அரசு புறம்போக்கு இடத்தில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக சுடுகாடாக பயன்படுத்தி வராங்க. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி ஜிங்கல் கதிரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த தனி நபருக்கு வழி இல்லாத காரணத்தால் கிராம நிர்வாக அலுவலரின் உதவியோடு சுடுகாட்டை அழித்து பாதை அமைச்சிருக்கிறாங்க. கிராம மக்கள் கூலி வேலைக்கு சென்றிருந்த நிலையில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் சுடுகாட்டில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பிணக்குழிகளை அழித்து பாதை அமைத்ததாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இது குறித்து போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அவர்களிடம் கேட்டபோது சுடுகாட்டை தாண்டி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாதை தேவை உள்ளதாகவும் வருவாய்த்துறை பதிவேட்டில் பாதை புறம்போக்கு என உள்ளதால் பாதை அமைத்து கொடுத்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் ஜேபாப்பானூர் கிராம மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நான் 50 வருஷம் ஆகுது. எங்க மாமனார் 110 வருஷம் இந்த ஊர்ல கோல்காரன் இருந்துங்கிற. அப்படி எங்களுக்கு போட்டதே புளியா மரம் தானே. எங்க மாமனார் புளியெல்லாம் நிறைவிட்டான் ஐயா. அதனால எங்களுக்கு சுடுகாடு வேணும், அவ்வளவுதான். எத்தனை வருஷமா அங்க சுடுகாடு இருந்தது? இது எங்க மாமனாருக்கு 110 வருஷம். அவன் சாவுக்குள்ள எங்க மாமனாரு அப்ப சுடுகாடு இங்கதான். இப்ப தனிப்பட்ட ஐயன் எடுத்துன்னு போயிட்டான் சுடுகாடு. அவன் நேரத்துக்கு வழி வேணும்னு சுடுகாடு நிறைவேற்றின்னு போயிட்டான். நாங்க ஆள் இல்லை அதுக்குள்ள. அதுதான் நான் சொல்றேன். எங்களுக்கு சுடுகாடு வேணும் அரசாங்கத்துல, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கேட்கல. பொது சுடுகாடு தானா? ஆமா, பொது சுடுகாடு தான். அவனுக்கு வழி வேணும், சுடுகாடே இல்ல. எனக்கு வழி என்ன இடத்துக்குன்றான் அரசாங்கம் ஐயா. சரி, அடுத்தது யாராவது இறந்தாங்கன்னா எங்க பாதிப்பாங்க? அதே இடத்துல தான் நான் பாதிப்பேன். எங்க மாமியா கூலியா இருந்தா நான் எண்ணெய் போடுவேன். எங்க வீட்டுக்காரி, எங்க பையன், எங்க மருமக எல்லாமே போடுவோம் நாங்க. சரி, இப்ப அது வழி பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல? வழி பண்ணனாலே வழி ரோட்டே தார் ரோட்டே போட்டாலும் உடச்சி நான் போடுவோம். இந்த இடத்துல தான் போடுவோம். எந்த அதிகாரி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இங்கதான் போடுவோம். எங்க போறது? நாங்க 110 வருஷம் இந்த ஊருக்கான கொடுத்து இந்த வழியில சுடுகாடு எல்லாம் நாங்க எங்க போறது? சரி சொல்லுங்க, நீங்க எந்த அரசாங்கம் என்ன சொல்லு. இங்க சுமார் 50 குடும்பங்கள் இருக்கின்றன. இதுல புறம்போக்குன்ற ஜெயபாப்பானூருக்கு சுடுகாடுன்றது இந்த இடம் தான். இங்க ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருந்து இங்கதான் சுடுகாடா இருக்கு. இங்க ஒரு 100 பணங்களுக்கு மேல இந்த இடத்துல பதிச்சிருக்கிறோம். இந்த இடம் திடீர்னு சத்யநாராயணன்ற தனி நபர் அவர் சொந்த யூஸ்க்காக அவர் நிலத்துக்கு வழி இல்லை, அவர் ஏதாவது சேல் பண்ற எய்மில் இருப்பாருங்க அவர் நிலத்தை. அதனால வழி இல்லைன்ற பட்சத்துல இந்த சுடுகாடை நிறைவி அவருடைய நிலத்துக்கு வழி போடுறதுக்காக சுடுகாட்டவே நிறைவிட்டாரு. நாங்க யாரும் அப்ப இல்லை இந்த இடத்துல. அவர் தனிப்பட்ட முறையில அவரா ஜேசிட்டு கூப்பிட்டு உள்ள நிறைவிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க அந்த பழைய இருந்த குழிகள் இப்ப எதுவுமே இல்லை, எல்லாம் சவனா நிறைவிட்டாரு. 1-2 தான் வாரத்தில் விட்டுங்கிறாங்க. இங்க மொத்தம் ஜெயபாப்பானு ஊருக்கு சுடுகாடுன்றது இந்த இடம் மட்டும்தான். இதை மக்களுக்கு யாரும் யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா இருக்கிற 50 குடும்பங்களுக்கும் இங்கதான் சுடுகாடு. இந்த சுடுகாடை எப்படியா வச்சு உங்க மாவட்ட கிராமம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இந்த சுடுகாடை மீட்டு தர வேண்டும். இது இல்லாத பட்சத்தில் நாங்க இப்ப 100 பேர் இருக்கிறோம். 300-400 பேர் சேர்ந்து முன்னாடி தாலுகா ஆபீஸ் முன்னாடி போயிட்டு போராட்டம் பண்ணி இதை மீட்டு தர அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவோம். இதை விட்டாக்க எங்களுக்கு எதுவும் சுடுகாடே கிடையாது. மொத்தம் வீடு கூட ஒழுகுற வீட்டுல கிடக்குறோங்க நாங்க. அதுதான் எங்களுக்கு இதுதான் சுடுகாடு எங்களுக்கு முக்கியமா வேணும். பையனை இப்ப செத்து 2 வருஷம் தான் ஆகுது. எங்க பையனை சாமி கும்பிடுறது கூட இல்லாத நான் அன்னையில இருந்து அழுங்கு புலமின்னு நான் எப்படி எனக்கு அங்கலாப்பாக்கு தெரியுமா. இப்ப எங்க ஆளுங்களே 10 பேருக்கு இருக்கிறாங்க எங்க குடும்பத்திலேயே. எங்களுக்கு சுடுகாடே இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இதை விட்டாக எதுவுமே சுடுகாடே கிடையாது எங்களுக்கு. அவங்க கைனி அவங்களுக்கு கைனி இருக்குது, தோட்டம் இருக்குது. அதுக்கு வழி போட்டுன்னு போறானா, அவன் விற்குவானோ, அவன் என்ன போவானோ தெரியல. அதுக்கு அவன் வழி கேக்குறான். அது நாங்க எங்களுக்கு எங்களுக்கு இதுதான் சுடுகாடு. தாசில்தாரம்மா அவங்க கீழே 50 வீடுக்கு இதை அதுக்கு வழி எடுத்தாருங்க. சுடுகாடு இல்லை இதுல. அந்த வீட்டுக்கு ஊருக்கு போறதுக்கு தான் வலிக்குதுன்றாங்க. அங்க ஒரு வீடு கூட இல்லைங்க. அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. கீழே எந்த வீடும் இல்ல, ஒரு வீடு கூட கீழே இல்ல. இந்த ஊர்ல 50 வீடுக்கு இது 50 வீட்டுக்கும் இந்த சுடுகாடு தாங்கிறது. இது இப்ப வழி வேணும்னு சொல்லிட்டு சத்ய நாராயணா அவர் வழி வேணும்னு சொல்லிட்டு புறம்போக்கு தான் அவர் வழி வேணும், பட்டா நிலத்துக்கு வழி வேணும்னுட்டு சுடுகாட்டை நிறைவேறாங்க.
இதுக்கு முன்னாடி எல்லாரும் இறந்தவங்க எல்லாம் இங்கதான் போட்டு நிக்குது. சாமி இது வந்து நாங்க கும்பிட்டு செய்யுங்க, உங்களுக்கு சுடுகாடுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நேரம் வராங்க. இதுக்கு என்ன வழி சார், எங்களுக்கு பார்த்து பண்ணி விடுங்க. இப்ப எனக்கு நான் கல்யாணம் பண்ணின்னு வந்து 25 வருஷம் ஆகுது சார். அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே போட்டான்ற அங்க இருக்கிறவங்க பெரியவங்க சொல்றவங்க. இப்ப இல்லைன்னு சொன்னா எங்க போய் போடுறது, இருக்கிறது எங்களுக்கு இதுதான், வேற எதுவும் இல்ல.